ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்று தகவல். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவோட பார்க்குறோம். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே எடுத்த விளாக். இன்றைக்கி வந்து தர்ஷனுக்கு வந்து பர்த்டே. ஸோ வந்து காலையிலே ஃபாஸ்ட்டாகவே இன்றைக்கி எந்திரிச்சிட்டாரு. எப்பயும் விட எந்திரிச்சு வந்து ஒரே அழுகா என்னன்னே தெரியலை. ஸோ சமாதானப்படுத்தி கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு ப்ரெஷ்லாம் பண்ணி விட்டுட்டு பக்கத்தில் கூட்டு வந்து உட்கார வச்சாச்சு. ஸோ வந்து இன்றைக்கி நான் என்னெல்லாம் குக் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்து தர்ஷன் பிடிச்ச மாதிரி குக் பண்ணி கொடுக்குறது, அப்புறம் எங்கே போகணும், கேக் எப்படி கட் பண்ணோமா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த விலாகில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எதனால் இத்தனை நாளாக வீடியோ போடாமல் இருந்தேன் அதையுமே வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பிடிச்சா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. பிடிச்சா வந்து கண்டிப்பாக நீங்கள் விலாக் வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். இதுதான் இந்த மாதிரி தான் வந்து இந்த விலாக் இருக்கும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் வந்து தர்ஷன் பூரி நல்லா சாப்பிடுவார். ஸோ கோயிலுக்கு போகலான்னு பிளானில் இருந்தனால நான்வெஜ் எதுவும் செஞ்சுட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பூரி, உருளைக்கிழங்கு மசாலா, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் வந்து கேசரினா நல்லா சாப்பிடுவார். ஸோ கேசரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்டு அவரை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ற மாதிரி பிளான் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி தான் வந்து போயிட்டுருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வாங்க எதனால் வீடியோ போடலை அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லாருக்கும் லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி எனக்கு நடந்து மேரேஜ், குழந்தை இந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ நான் ஆல்ரெடி பிஎஸ்சி பிஎட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்காண்டி குழந்தைங்க இருந்தாலும் பார்த்துக்கிற யாரும் இல்லை. ஆனால் வந்து அம்மா வந்து அப்பாவை விட்டுட்டு இங்கே வந்து எனக்காண்டி நான் படிக்கணுக்காண்டி இங்கே கூட வந்து அம்மா தான் இப்போ கூட இருக்காங்க. பெரிய சப்போர்ட்டு அம்மா, அப்பா. அண்ட் வந்து அப்பா சப்போர்ட்டு நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டனால ஸோ எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் வந்து நான் சொல்லணும். அவங்க தான் வந்து எல்லார் ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரியலை. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நான் படிக்கணும்னு சொல்கிறக்காண்டி அவங்க என்ன அலோவ் பண்ணி காலேஜ் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. ஸோ ட்ராவலிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகம்தான். நான் இப்போ நம்ம இங்கேருந்து ஒசூர் போய் தான் படிக்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து யோசிச்சோம், டெய்லி எப்படி ட்ராவல் பண்ணி போயிட்டு வர்றது. ஸோ அதுதான் வந்து என் லைஃப்பில் வந்து பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பசங்களை வந்து அவங்களுக்கு கவியன் ஸ்கூலுக்கு போகணும், அவருக்கு வந்து சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி எனக்கும் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் வேகமாகவே போகணும். காலேஜ் டைமிங் வந்து 8:30. ஸோ எப்படியெல்லாம் இந்த மாதிரிலாம் தான் இந்த 1 இயர் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருந்துச்சு. காலையிலே வந்து சாப்பாடில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன். அம்மா ஒயிட் ரைஸ் மட்டும் மதியம் வச்சுக்கிடுவாங்க. கவியனமே நாங்கள் டே கேரில் 6 o'clock வரைக்கும் விடுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் வந்துட்டு டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி மொபைல் பார்த்துட்டு இப்படியே போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்க கூட சேர்ந்து விளையாட அங்கேயே தூங்க வச்சுருவாங்க. லஞ்சு, ஸ்நாக்ஸு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி அவருக்கு வந்து நான் கொடுத்து விட்டுட்டு நானும் எனக்கு லஞ்ச் எடுத்துக்கிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு இது இப்படி தான் வந்து எனக்கு அந்த 1 இயர் போச்சு. எக்ஸாம் டயத்தில் மட்டும் நான் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அம்மா வந்து குக்கிங்கு பசங்களாம் பார்த்துக்கிடுவாங்க. ஸோ பெரிய சப்போர்ட்டு அம்மா அண்ட் ஹஸ்பண்டுமே வந்து பெரிய சப்போர்ட்டு தான். அவங்க ஓகே சொல்லாட்டினா வந்து படிப்பேனா வந்து தெரியலை. ஸோ அதனால் நெக்ஸ்ட் நம்ம கெரியர் மூவ் பண்ணணும். அந்த ஒரு இதனால் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்த லெவல் நம்ம போகணும் அப்படின்னா வந்து எல்லாத்தையும் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் முடியும்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க்னால் என்ன அப்படின்னு சொல்லியே இந்த டயத்தில் தான் வந்து நான் நிறையா வந்து கற்றுக்கிட்டேன் லைஃப்பில். அண்ட் வந்து நிறைய நெகட்டிவான இதெல்லாம் வந்து நிறையா பேர் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு அவங்க நினச்சிட்டு இருந்தாலுமே நம்ம லைஃப்பில் நம்ம நல்லா போகணும், நான் நல்லா இருக்கணும் வந்து எங்கள் அம்மா, அப்பா, என் ஹஸ்பண்டாக வந்து நினப்பாங்க. ஸோ வந்து அதெல்லாம் நம்ம அந்த நெகட்டிவ்லாம் தூக்கி போட்டுட்டு பாசிட்டிவ்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் போகணுன்னு சொல்லிட்டு இதை நான் என் லைஃப்பில் மட்டும் நான் பார்க்கல. இந்த மாதிரி அடுத்து இருக்கணும், மூவ் பண்ணணும், அடுத்தவங்க இது பேசுகிறாங்க அது பேசுகிறாங்க அந்த ஒரு அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம லைஃப் வந்து நம்ம வாழவே முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் லைஃப்பில் வந்து நல்லா வரணும் அப்படின்னா அதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்மளுக்காண்டி நம்ம வாழ ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் நான் வந்து நம்ம ஸ்டடீஸ் பண்ணணும், நம்ம லைஃப் வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கஷ்டமாக இருந்தாலும் தர்ஷன் வந்து இந்த டயத்தில் அவருக்கு 1 வயசு ஆனதுக்கப்புறம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து 2 வருஷம் ஆச்சு. நான் ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து செகண்ட் இயர் வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணோம். 2 இயர்ஸ் தான் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரினால் மட்டும்தான் வந்து டெய்லி காலேஜ் போய் படிக்கிற மாதிரி லேப் இருக்கும். அதனால தான் வந்து காலேஜ் போய் படிக்கல ரெகுலராக அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இடையில ஒரு 4 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சு.
ஸோ டச் இருக்கணும். பிஎஸ்சிக்கு அப்புறம் 4 இயர்ஸ் கேப் ஆனதுனால திரும்பி நம்ம ரீகால் பண்ணோன்னா டெய்லி போனாதா அப்படின்னு சொல்லி தான் வந்து இதனால தான் என்னால் வந்து வீடியோ போட முடியலை. இப்போ நான் ஏன் வீடியோ பண்ணேன், இதுவுமே ஹஸ்பண்டோட சப்போர்ட்னால தான். நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோ போடணும். நிறையா பேர் வந்து கேட்டீங்க, ஏன் வீடியோ போடலை, போட வேண்டானே, காலேஜ் போகிறத அதெல்லாம் போட வேண்டானேன்னு சொல்லி நிறையா பேர் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் போடுங்க அப்படிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதனால சரி நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வீடியோ இனிமேல் கண்டினியூவாக போடலான்னு இருக்கேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அப்போ தான் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் ரீச் ஆகும். அண்ட் வந்து இன்றைக்கி வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு பசங்களுக்கு பூரியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். மதியம் வந்து லன்ச் வந்து பிரியாணி, தர்ஷன் சாப்பிட்ற மாதிரி மட்டன் பிரியாணி காரம் கம்மியாக, அண்ட் சிக்கன் குழம்பு, ரசம், ரைத்தா, சாப்பாடு, அண்ட் மதுளொட்டி ஈரல், அண்ட் சிக்கன் 65 தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப ஸ்பைஸியாகவும் பண்ணலை, தர்ஷன் அப்போ தான் சாப்பிடுவாருன்னு சொல்லி. அவர் பர்த்டே தானே, அவரோட டே இது, ஸோ அவருக்கு பிடிச்ச மாதிரி செய்யலான்னு சொல்லி தான் இப்படி போச்சு. அண்ட் ஈவினிங் போல் சிம்பிளாக ஒரு மினி கேக் வாங்கி ரசமலாய் ஃப்ளேவரில், அண்ட் கேக் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே சொல்லவே முடியாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பசங்களே விரும்பி சாப்பிட்டாங்க. அண்ட் நாங்களாமே அம்மா அப்பா வந்து வரல. நெக்ஸ்ட் வீக் ஜூன் 10 கவியன் பர்த்டே வரனால, ஸோ அப்போ எல்லாத்தையும் கூப்பிட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிராண்டாக பண்ணிக்கலாம். தர்ஷனுக்கு அந்தளவுக்கு தெரியாதுல்ல. கவியன்னா வந்து எனக்கு கேக் கட் பண்ணுங்க, எல்லாத்தையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். தர்ஷும் அந்த மாதிரி வரப்போ அவருக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நாங்கள் மட்டும், தம்பி இங்கே தான் இருக்கான் அவன், அதனால் வந்து சிம்பிளாக நாங்கள் மட்டும் கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. இப்படி தான் போச்சு. அண்ட் வந்து நான் வீடியோவில் எதுவும் தப்பாக பேசியிருந்தேன்னா, அந்த மாதிரி பேசினேன்னா எனக்கு தோணுனதை நான் பேசியிருக்கேன். அண்ட் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்து நிறைய பேர் பர்த்டே விஷஸ்லாம் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.